அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா சங்கவியை கொல்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்தது? அவன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவனா இருக்கணும். சங்கவி ஒரு குழந்தை தெரியுமா? அதுக்கு பதில் அந்த நாகினியை கொண்டு இருக்கலாம். அம்மா அந்த நாகினியை பத்தி சொல்லும் போது நான் அதை ஒத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன் சிவன்யா, நாகினின்னு ஒருத்தர் இருக்கா. அவதான் இது எல்லாத்தையும் செய்யறா. எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்றா? ஏன் அவ மனுஷங்களை வேட்டையாடுறா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் சிவன்யா, இச்சாதாரி நாகத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? விவேக் அண்ணா கோமாக்கு போயிட்டார். சூர்யா அங்கிள் இறந்து போயிட்டார். சங்கவி என்னை விட்டு போயிட்டா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த நாகினி ஏன் என் குடும்பத்தை இப்படி பண்றான்னு புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அவ எங்க குடும்பத்துல ஒருத்தரையும் விட போறதில்ல. அதுக்கு முன்னாடி அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை நானே என் கையால கொல்லணும். சங்கவியை கொன்னவங்களை பழி வாங்கினாதான் என் மனசு நிம்மதி அடையும். கார்த்திக், இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரல. ஒருவேளை சங்கவியை நாகினி கொல்லாம வேற யாராவது கொண்டு இருந்தாங்கன்னா? இல்ல சிவன்யா, நிச்சயம் அது நாகினியோட வேலைதான். எங்க குடும்பத்தை பழி வாங்க துடிக்கிறது அவதான். அன்னைக்கு கோயிலுக்கு வெளியில உன்னை கொத்துனது அவதான். இந்த பழியில இருந்து நான் தப்பிக்கணும்னா சங்கவியை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டேன், கிட்ட நெருங்கிட்டேன். ஆனாலும் என் லட்சியத்தை அடைய முடியாம இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் லட்சியத்தை நான் அடைஞ்சே தீரணும். அந்த நாகினியை நான் கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா என் வழியில குறுக்க வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஏத்திட்டான் அந்த சங்கவி. அதனாலதான் அவளை கொன்னேன். அவ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த நாகத்தை நான் கொண்டு இருப்பேன். அவளை கொன்னுட்டு எப்பவோ நான் என்னோட உலகத்துக்கு திரும்ப போயிருப்பேன். அவளா இவளா அவளா இவளா அவளா இவளா இவளா அவளா அவளா இவளா அவளா இவளா இவளா அவளா அவளா இவளா இவளா அவளா. யார் முதல்ல சாகுறீங்க? நீயா நீயா? நீதான். இவதான் முதல்ல சாகணும். இவ அப்புறம். முதல்ல இவளதான் நான் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் அவ. நீதானே என் பக்கத்திலே இருக்க, அதனால ஒன்னதான் முதல்ல கொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்ததையும் தேடி நான் கொல்லுவேன். யார? ஒன்னதான் முதல்ல கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவளை தேடி கொல்லுவேன். வந்துகிட்டே இருக்கேன் நாகினி. இந்தா, இதையாவது சாப்பிடு. நேத்து ராத்திரியில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அவ குழந்தைய கொஞ்சம் நினைச்ச, எதுவுமே நடக்கலையே யமுனா. இது சாகுற வயசே இல்லையே. ரம்யா, யமுனா இப்பதான் புரோகிதர்கிட்ட பேசிட்டு வரேன். சங்கவி கல்யாணமாகாம செத்து போனதுனால ஆத்மா சாந்தி அடைய சாங்கியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். புரோகிதர் அந்த பூஜையில கைலாஷ் ரம்யாவை கண்டிப்பா கலந்துக்க சொல்லியிருக்காரு. ஹரிஷ், ரம்யா இப்போதைக்கு எதுலயும் கலந்துக்கிற நிலைமையில இல்ல. அவ இந்த உலகத்தையே வெறுத்து போயிருக்கா. பூஜையில கலந்துப்பான்னு எனக்கு தோணல. இவனும் நடப்பணமாதான் சுத்திக்கிட்டு இருக்கான். இவனாலையும் பூஜையில கலந்துக்கிறது கஷ்டம்தான். ஏமா உங்களுக்கு ஓகேன்னா நானும் சிவன்யாவும் அர்ஜுன் கூட போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். எல்லாரும் எனக்கு ஃபேவராகவே முடிவெடுக்கிறாங்களே. நீ சாங்கியம் பண்றதுக்கு போ. உனக்கு சாவமணி அடிக்கிறதுக்கு நான் பின்னாடியே வரேன். நாமளே போயிட்டு வரலாம் கார்த்திக். அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் அவங்களோட பூஜையில கலந்துக்கலாமா? நான் அங்க போனேன்னா சங்கவி ஆத்மா சாந்தி அடையும். அதுவும் சரிதான். ஓகே, நீங்க 4 பேரும் வரீங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே, சரிப்பா. ரெடியா இரு நாகினி.
நீ அவங்கள கொல்ல போறியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை கண்டிப்பா இன்னைக்கு கொன்னுடுவேன். இங்கிருந்து இவளை தனியா கூட்டிட்டு போனா தானே நம்மளால கொல்ல முடியும். எப்படி இவளை தனியா கூட்டிட்டு போறது? என்ன பண்றதுன்னே புரியலையே. யாராவது போய் கொஞ்சம் மஞ்சப்பூ வாங்கிட்டு வாங்களேன். இது இப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓம் சர்வமங்கல் மாங்கல்ய சிவே. இந்த எல்லோ ஃப்ளவர் மொத்தத்தை பேக் பண்ணுங்க. இவளை எப்படி இங்கிருந்து தனியா கூட்டிட்டு வர்றது? எக்ஸலண்ட். அவளை தனியா கூப்பிடுறதுக்கு இதுதான் சரியான வழி. அந்த துணிக்குள்ள என்ன இருக்கு சாமி? சாமி இல்லப்பா, பாம்பாட்டி, பாம்பு பிடிக்கிறவன். பிடிக்க போறதே கீரிப்புள்ள தானே? ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. இந்த கூடையில பாம்பு இருக்கு, இந்த கூடையில கீரிப்புள்ள இருக்கு. திறந்து விடவா? திறந்து விட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா கீரி பயப்படாது. ஆனா பாம்பு கீரியை பார்த்து பயப்படுமே. அதனாலதான் தினமும் ஜனங்க கிட்ட இதோட சண்டையை காமிச்சு ஏதோ 2 காசு சம்பாதிச்சுட்டு இருக்க. இந்த மகுடி ஒர்க் ஆகுமா? ஏன் செய்யாம? இந்த மகுடியை ஊதுனா தானே பாம்பு வெளியில வரும். ஊதுனாதான் அவர் வெளியில வருவாரு. அப்படின்னா இந்த பாம்பை எல்லாம் வெளியே வர வச்சு அந்த பசங்களுக்கு நீங்க விளையாட்டு காட்டலாமே. பசங்களா இங்க வாங்க. என்ன பசங்களுக்கா? வித்த காட்டுறவங்களுக்கு காசு தானே வேணும். தோ என்கிட்ட நிறையவே இருக்கு, இங்க பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம், நான் சொல்ற வரைக்கும் நீ நிறுத்தவே கூடாது. நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் இந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். காசு கொடுத்தீங்கன்னா வேலையை சரியா செய்வனே. இத்தனை வருஷம் அனுபவத்தை மொத்தமா கொட்ட மாட்டேன். அந்த பைசா மட்டும் அட்வான்ஸா கொடுத்துருங்க. அம்மா அங்காள பரமேஸ்வரி. என்னங்க நீங்க கேட்டப்போ இந்த மகுடி சத்தம் எங்கிருந்து வருது? என்னாச்சு சிவன்யா? ஒண்ணும் இல்ல. என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா? கொண்டு வர. உன்னோட உண்மையான ரூபத்தை வெளியே கொண்டு வர. இந்த மகுடி சத்தம் கேட்க கேட்க என்னோட நாகரூபம் வந்துட்டு இருக்கேன். கார்த்திக், பிரசாதத்தை வண்டியில விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட திட்டப்படியே மகுடியோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.